வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வீடியோவில் பனங்கிழங்கு அல்வா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாரெலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். பச்சை கிழங்கா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். நாரெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்து இறங்கலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி இதை வடித்து எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது பதம். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் போடணும்னு இல்லை. முந்திரி பருப்பு வறுபட்டதும் வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். திருப்பி அதே எண்ணெய் சட்டியில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு வடிகட்டி வச்சுருக்கோம்ல பனங்கிழங்கு, அதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். சில்வர் பாத்திரத்தில் செய்கிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா சில்வர் பாத்திரம் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம், அது அடி பிடிக்காமல் வரும். அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் தீஞ்சு போயிடும். இது எனக்கு செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலவே ஆணுச்சு. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்கு இடையில் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஜீனி கூட போட்டு செஞ்சுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். அதில் கல் மண் இருக்கும், அதனால் அது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அல்வா ரெடியாகிறதுக்குள்ளே இது கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே அடுப்பில் இதை லைட்டாக கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் அரை டம்ளர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கெட்டி பதம் வந்துருச்சு. நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறதுனால அந்த நாட்டு சர்க்கரையை நான் வடிகட்டி நான் இதோட இப்போயே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜீனி சேர்த்துக்கிறீங்கன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கறனால நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலருக்கு நல்லா சேஞ்ச் ஆகுது. இதில் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. பனங்கிழங்கு, நாட்டு சர்க்கரை, நெய், இது 3 தான். முந்திரி பருப்பு அது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். தாராளமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கிழங்கா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இது போல் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இதே போல் குழந்தைங்களுக்கு நீங்கள் அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை கிழங்கு அவிக்கவே விட மாட்டாங்க. இதே போல் தான் செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நாட்டு சர்க்கரையும் உடம்புக்கு நல்லது. நீங்கள் ஜீனி சேர்த்து செஞ்சிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். கலர் வந்து கோல்டு கலரில் இருக்கும். இப்போது இன்னும் கெட்டி பதமானோடனே இடையில நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்பப்போ நெய் சேர்த்துக்கணும் இடையில. என்ன இந்த அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். கொஞ்சமாக இருந்தாலும் அது ரெடியாகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. 3/4 பதம் ரெடி ஆகிட்டு இப்போ வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்போ ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் சில்வர் பாத்திரத்தில் பயன்படுத்துகிறேன். ஊற்றுன நெய்யெல்லாம் இப்போ தான் பிரிஞ்சு வருது. கிட்டத்தட்ட அல்வா ரெடி ஆகிட்டு
இப்போ பாத்திரத்தோடு ஒட்டாமல் அல்வா நல்லா சுற்றி வருது. இந்த அளவுக்கு இருக்கணும். சில பேர் நெய் சாப்பிட மாட்டாங்க. அப்படி கொஞ்சமாக விட்டு நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. சுகர் பேஷண்ட் வரைக்கும் இதை சாப்பிட்லாம். கொஞ்சமாக இனிப்பு சேர்த்து சாப்பிட்லாம். நான்ஸ்டிக் பாத்திரம்னா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. இந்த கலரு நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் இந்த கலர் கிடைக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.